நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பெற்றோர்களை ஆதரவற்றோர் இல்லத்தில் விட்டுச் செல்லும் பிள்ளைகளுக்கு மத்தியில் தனது தாயின் 110வது பிறந்த நாளை 4வது தலைமுறையினருடன் ஊரையே கூட்டி கறி விருந்து போட்டு கொண்டாடிய மகனின் செயல் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த மேலிருப்பு கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட சந்திர படையாச்சி ராசாம்பாள் தம்பதியினர். இவர்களுக்கு 14 பிள்ளைகள் இருந்த நிலையில் 7 பேர் இறந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு சந்திர படையாச்சி உடல்நிலை குறைவால் இறந்துள்ளார். இதைத் தொடர்ந்து கடைசி மகனான ஞானசேகரன் அவரது மனைவி தமிழ்ச்செல்வி அவர்களின் பராமரிப்பில் ராசாம்பாள் வசித்து வந்துள்ளார். ராசாம்பாளுக்கு இன்றுடன் 110 வயதான நிலையில் ராசாம்பாளின் 110வது பிறந்த நாளை அவரது கடைசி மகன் ஞானசேகரன் உள்ளிட்ட 7 பிள்ளைகள், மருமகள்கள், பேர குழந்தைகள், கொள்ளு பேரப்பிள்ளைகள் என அவரது உறவினர்கள் சூழ ஊரையே அழைத்து கறி விருந்து போட்டு திருவிழா போல ராசாம்பாளின் 110வது பிறந்த நாளை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வு அப்பகுதி மட்டுமின்றி சுற்றுவட்டார மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இன்றைய காலகட்டத்தில் உறவினர்கள் அவரவர் வாழ்க்கையை பார்த்து கொண்டு தெரித்து ஓடிக்கொண்டு இருக்கும் நிலையில் பெற்றோர்களை ஆதரவற்றோர் இல்லத்தில் விட்டு செல்லும் பிள்ளைகளின் மத்தியில் 110 வயது வரை தனது தாயை சீராட்டி பராமரித்து வந்து 110வது பிறந்த நாளை கறி விருந்து உடன் திருவிழா போல கொண்டாடிய ஞானசேகரன் மற்றும் அவரது உறவினர்களின் செயல் அப்பகுதி மக்களிடையே பாராட்டப்பட்டு வருகிறது. 1000 ஆலயங்களுக்கு சென்று கடவுளை விழுந்து வணங்கினாலும் கிடைக்காத புண்ணியம் நடமாடும் தெய்வமாக திகழும் நம்மை பெற்ற தாய் தந்தையினரை நல்ல முறையில் பார்த்து கொண்டால் அதைவிட பல மடங்கு புண்ணியம் வந்து சேரும் என்றும் இன்றைய காலகட்டத்தில் முதியோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லங்கள் அதிகரித்து வருவது மிகவும் வேதனை அளிப்பதாக ராசாம்பாளின் உறவினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதற்கு எடுத்துக்காட்டாக பொறாமை பொச்சரிப்பு இன்றி அனைத்து உறவுகளும் ஒன்றாக கூடி வாழ்ந்து கோடி நன்மைகளை பெற்றிடுங்கள் என ராசாம்பாளின் உறவினர்கள் அனைவருக்கும் அவர்களது வேண்டுகோளை வைத்துள்ளனர். பண்ருட்டி வட்டம் மேலிருப்பு கிராமத்தில் சந்திரப்படையாச்சி மனைவி ராசாம்பாள் என்னுடைய தாய், அவருக்கு 110வது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதில் வந்துட்டு 4 தலைமுறை கண்ட ஒரு முதிய மூதாட்டி. அவருக்கு இப்போ நாங்கள் பேர குழந்தைகள் எல்லாரும் சிறந்த முறையில் இந்த விழாவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த விழா ஏன் எடுத்துகிட்டு இருக்கோம்னாக்க, இந்த காலத்தில் முதியோர்களுக்கு இடம் இல்லாமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறாங்க மகன்கள். அதனால் நாங்கள் 110 வயசு வரைக்கும் அரவணைச்சு இந்த விழாவை 110வது விழாவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு ஊர் பொதுமக்களை அழைத்து பொதுமக்களுக்கு எல்லோரையும் வாழ்த்தும்படி இந்த நேரத்தில் அம்மாவை அழைத்து சிறப்பான முறையில் செய்துட்டு இருக்கோம். மேற்படி இந்த விழா மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த முதியோர் இல்லம் தேவையில்லை என்ற நிலை உருவாக்க வேண்டும் என்று இந்த வருகின்ற சமுதாயத்துக்கு சொல்லுகின்ற வகையில் நாங்கள் இந்த விழாவை எடுத்து சிறப்பான முறையில் முடித்திருக்கிறோம். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.